ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்து தம்பையர் காட்டுறதுக்கு முன்னாடி வெயில் டெயில் ஜீப்ராங்க செம்ம குவாலிட்டியில் இருக்குது. பேரே வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடிஐ பிரான்ச்சில் இந்த வெயில் டெயில் ஜீப்ரா இருக்கும். யாராவது வந்து வாங்குறவங்க கூட ஐடிஐ பிரான்ச்சில் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்போயர். ஸோ தம்போயர் வந்து பார்த்திங்கன்னா பேர் 75 ரூபா. ஸோ என்ன ரீசன்னு சொல்லிடுறேன். இது வந்து செகண்ட் லைனேஜ் சொல்லுவோம். அதே மாதிரி இதில் எலிஃபெண்ட் இயரு ஒரு 10 கப்பிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்களும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக கூட வைக்கிறேங்க. என்னன்னா ப்ரோ, இதை மார்க் பண்ணிவிட்டு ப்ரோ நான் இந்த கப்பையும் எனக்கு அமுச்சு விடுங்க ப்ரோ, ஸோ அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாரி அப்படி சொல்லுங்கள், அது சொல்கிற தப்பு இல்லைங்க. அப்படி சொல்லுங்கள், ப்ரோ உங்களுக்கு 20 ரூபா சேர்த்து தரேன் ப்ரோ, 30 ரூபா சேர்த்து தரேன் ப்ரோ, எனக்கு அந்த கப்பையே அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாதீங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அதே நம்மளே அது பண்ண தெரியும்ல. ஸோ அதை அப்படி சொல்லாதீங்க, அது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேளுங்க, தப்பு இல்லை, பட் அப்படி சொல்லி கேட்காதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டர் வெரைட்டி கப்பின்னு சொல்லுவோம். இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இயர் மாதிரி இருக்கும். பட் இது என்னென்னா இந்த லைனேஜ் பாருங்கள், இது வந்து பேஸ்டர்னு சொல்லுவோம். பேஸ்டர் வெரைட்டி இந்த பிளாட்டினம் இயர் மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த இயர்ஸ் தான். ஓகேங்களா? இதுவுமே சேம் 75 ரூபா வரும். இந்த தம்போயர் மாதிரியே இருக்கும். இது தம்போயரே இல்லை, பிளாட்டினம் இயர் இல்லை, இது ஒரு வெரைட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 75 ரூபா வரும். ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இயர் இருக்குங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். என்ன ப்ரோ புரியவே மாட்டேங்குது ப்ரோ, கப்பியில் என்ன ப்ரோ பார்க்க எல்லாமே ஈக்குவல் வெரைட்டி மாதிரி தானே இருக்குது அப்படிங்கலாம். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான கலரில் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சில்லி மோசைக்கு, சொல்லப்போனால் சில்லி மோசைக்கு டம்போயர் நிறையா இருக்குது. பட் நான் சில்லி மோசைக்குனே சொல்லி ஆர்டர் எடுத்துக்கிறேன். செம்ம குவாலிட்டிங்க. இது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்குது ரொம்ப. ஏன்னா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா நிறைய பேர் விரும்பி வாங்குறீங்க. நான் இப்போ அண்டர் கிரவுண்ட் ஷாட் போட்டுருவேன், பட் என்னென்னா இறையும் சவுண்டு. ஸோ அதனால் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எதுக்கு போட்டுருவோம். குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு, ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்களேன். ஸோ இதனால தாங்க, ஸோ குவாலிட்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும். செம்ம குவாலிட்டிங்க. பேரே வந்து 95 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்பி ப்ளூ. ஸோ ஹெச்பி ப்ளூவும் பேர் உங்களுக்கு 90 ரூபா வரும். என்ன ரீசன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இந்த இயர்ஸுக்கு தாங்க, அந்த சாரி இந்த வெரைட்டிஸுக்கு தான். வெரைட்டி ஒவ்வொன்றா போக 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 வெரைட்டிஸ் தான் ஆகும். அதே மாதிரி இந்த மிக்சடு கப்பி வளர்த்திட்டு இந்த லைனுக்குள்ள புதுசாக வரவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ நான் கப்பிலாம் ரொம்ப வருஷம் வளர்த்திருக்கேன் ப்ரோ. ஏன்னா மிக்சடு கப்பிலாம் இன்றைக்கும் எனக்கு வர கம்ப்ளைண்ட் அதுதான் ப்ரோ, மிக்சடு கப்பிலாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா இந்த கப்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் ரொம்ப தாங்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்போம். நிறைய பேருக்கு அந்த ஒரு இது வரும். என்னன்னா தண்ணி தாங்க கப்பியை பொறுத்த வரைக்கும். மற்ற மீன் மாதிரி இல்லை கப்பி. நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆர்கியூ பண்ணுறீங்களும் இருப்பாங்க. ப்ரோ நான் கப்பி அங்கேருந்து வாங்குறேன் ப்ரோ, இங்கேருந்து வாங்குறேன் ப்ரோ. என்னன்னா நிறையா நான் வளர்த்திருக்கேன் ப்ரோ. ஏன்னா முன்ன மாதிரி எனக்கு கப்பி செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னீங்க. மற்ற மீன் வளர்த்தது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கப்பிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அது வந்து தண்ணி செட் ஆகாட்டி டோட்டல் அப்படியே அவுட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி, நீங்கள் எந்த அளவுக்கு வெரைட்டி போகிறீங்களோ அந்தளவுக்கு இது பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது வந்து மூன் டெயில் மௌலின்னு சொல்லுவோம். மூன் டெயிலே நிறைய வேல் டெயிலும் இருக்குங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து பேர் வந்து வெறும் 50 ரூபா தான் பேர். ஏன்னா 50 ரூபாய்க்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன். இதுலேயே சன்ரைஸ் மலை எனக்கு சொதப்பிருச்சுங்க. பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது ரொம்ப சன்ரைஸ் மலை. அது வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மாறி போயிடுச்சு. ஸோ அது வந்து இன்னொரு 2 நாளைக்குள்ளே திருப்பி கேட்டிருக்கேன். ஸோ அது ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அது ஏதோ ஒன்று ரிட்டனுக்கு இதை ஒன்று பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்டு பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா. கொஞ்சம் பெருசு, நார்மலாக வரதோட லைட்டாக பெருசாக இருக்கும். சின்னதும் இருக்குது, இந்த மீடியம் சைஸ் இருக்குது, அதுவுமே பேர் 60 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ நான் மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஜெர்மன் ரெட்டு நல்லாயிருக்கும். பேர் வந்து வெறும் 60 ரூபா தான். அதே மாதிரி பிளாட்டினா, இது வந்து பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் பிளாட்டி. இது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போனால் அமௌண்ட்டே சொல்லாமல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபார்ம் ஃபுட்டு போட்டு வளர்த்துறாங்கம்மா. ஃபார்ம் ஃபுட்டுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸுன்னு நான் எதிரே பார்க்கலைங்க. 3 மாதம் ஆகிடுச்சு ஃபார்ம் ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணி. இன்னைய வரைக்கும் அதனுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு. அதாவது யாரோ ஒருத்தர் டெய்லியுமே வாங்குறது, யாரோ ஒருத்தர் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்குறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஒரு 3 மாதம் ஆகும்போதுங்கிறது அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிளாட்டினம் இயர் பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். ஸோ ஒயிட் டெக்ஸ்ரோ பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து அல்பினோ பிரிஸ்டிலான்னு சொல்லுவோம். இது வெரைட்டி நியான் டெட்ரா மாதிரியே இருக்கும். இது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 10 பேரா தான் இருக்குது. இது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா மாதிரியே இருக்கும். ஆனால் நியான் டெட்ரா இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாடி மட்டும் அந்த நியான் டெட்ராக்கு ப்ளூ கலர் இருக்கும்ல, இது வந்து ரெட் கலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு பேர் வந்து சாரி உங்களுக்கு 65 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நீமோ கேண்டி. ஸோ நீமோ கேண்டி பேர் வந்து உங்களுக்கு 65 ரூபா வருங்க. ஸோ அங்கங்கே நீமோ கேண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பேச்சஸோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேர் வந்து 65 ரூபா வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ இது ஃபுல் மூன் மாதிரியே இருக்குது அப்படின்னீங்க. இது பார்க்க உங்களுக்கு ஃபுல் மூன் மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபுல் மூன் வந்து நானும் சொல்கிறேன். பட் இது வந்து நீமோ கேண்டில் ஒரு வெரைட்டிங்க. அந்த உதாரணத்துக்கு வந்து சொல்கிறது என்ன சொல்கிறது, இப்போ இந்த ஏலியன் பீட்டா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவதார், ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. கப்பி இப்போ அந்த பீட்டா பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த ஃபுல் மூன் மாதிரியே இருக்கிற வெரைட்டி. பட் எனக்கு நேம் தான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நீமோ கேண்டி வெரைட்டி, அதனால தான் நான் நீமோ கேண்டியோட விட்டுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 65 ரூபா தான். அதே இது ஃபுல் மூணு வெறும் 45 ரூபா தாங்க. 2 பீஸ் 45 ரூபாங்க. சிங்கிள்னு நினச்சிக்காதீங்க. 2 பீஸு ஃபுல் மூன் ஃபீமேல் 45 ரூபா. அதே மாதிரி 2 பீஸ் நீமோ கேண்டி இது வெறும் 45 ரூபா தான். மெஜாரிட்டியாக இது மாதிரி போகாது. நீமோ கேண்டிங்கிறவங்களும் ஆர்டர் எடுக்கிறவங்களும் நாங்கள் இது மாதிரி அனுப்பிச்சி விட மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரி வெரைட்டி தான் போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே நம்மளுக்கு பிரித்து போட்டால் அமௌண்ட் ரீதியாக மணி ரீதியாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் எனக்கு வந்த வெரைட்டி பேர் 250 ரூபான்னு சொல்லி கூட விற்கலாங்க. ஆனால் அப்படி விற்கிறது ரொம்ப தப்பு. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பேர் 250 ரூபா இதில் பிரித்து போட்டலாம். பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் எதுக்கோசரம் நான் திருப்பி சொல்கிறேன்னா, ப்ரோ எனக்கு அது மாதிரி கொடுங்கன்னு கேட்குறது வேறங்க. ப்ரோ நான் 20 ரூபா சேர்த்து கொடுக்குறேன், 30 ரூபா சேர்த்து கொடுக்குறேன், எனக்கு அது கொடுங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன். அதே மாதிரி மினிமம் குவான்டிட்டி ஆர்டர் நிறைய பேர் கேட்பீங்க. நான் பசங்கள்ட்ட திருப்பி சொல்கிறேன், ஆர்டர் எடுக்கிறவங்கள்ட்ட இதே மினிமம் குவான்டிட்டின்னு வைக்காதீங்க. நீங்கள் 2 பேர் கட்டலாம். என்னென்னா அப்படி கேட்கும்போது என்னென்னா இந்த 1 பேர் 2 பேர் தான் எங்களுக்கு பிரச்சனை வருதுங்க. ரொம்ப குவான்டிட்டி போகும்போது கூட அவங்களுக்கு ஒன்றா 1 பேர் 2 பேர் ஆர்டர் பண்ணிங்களுக்கு பார்சல் ஒன்றா எப்படி போகுதுன்னே தெரியல, டிலே ஆயிடுது. ஸோ அவங்க போய் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 1 பேர் ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1 பேர் தான் சொல்லிட்டு போய் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 பேர்னாலும் மீன் தாங்க. ஸோ அதனால தான் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக சொல்கிறாங்க, ப்ரோ மினிமம் 5 பேராச்சும் எடுங்க அப்படின்னு. நான் திட்டுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இது 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இன்ன வரைக்கும் சிவபாலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கன்னியாகுமரியில் இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பீட்டை வாங்குவார். அவரோட அட்ரஸ் பேர் வந்துச்சுனாவே எனக்கு இன்ன வரைக்கும் மனப்பாடமே ஆயிடுச்சு இவர் தான்ட்டு. எனக்கு அது மாதிரிலாம் வாங்கிட்டு இன்னை வரைக்கும் ப்ரோ நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ப்ரோ, இத்தனை பீஸ் இருக்கும் ப்ரோ, ரொம்ப நன்றிங்க ப்ரோ, இத்தனை இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மினிமம் குவான்டிட்டி ஒரு 4 பேர் 5 பேர் வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வெல்விஷர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 1 பேர் 2 பேர் தான் கிட்ட வாங்கினார் ஒருத்தர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்குலாம் வாங்குறாங்க. நான் இன்னை வரைக்கும் அதான் சொல்லுவேன் பசங்கள்கிட்ட, 1 பேர் 2 பேர்னு சொல்லிட்டு யாரையும் அவாய்ட் பண்ணாங்க, எல்லா ஆர்டரையும் எடுங்க அப்படின்னு. பட் அந்த 1 பேர் 2 பேருங்க போய் வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்க. நாங்கள் எஸ்டி கொரியரில் டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பெங்களூரு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்டி கொரியர் வீட்டு பக்கத்தில் இருந்து ஆர்டர் போடுங்க, நாங்கள் டேரெக்டாக எஸ்டிக்குள்ளே போட்டுவிடுவோம், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேங்க. நான் இப்போ வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ பீட்டா ஆர்டர் பண்ணுறேன் ப்ரோ, வீடியோ அனுப்பிச்சி விடுங்க ஸோ அப்படின்பாங்க. நான் வீடியோ செப்பரேட்டாக இது வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் செப்பரேட் வீடியோன்னு சொல்லிட்டு எதுவும் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து எதுக்காக 45 ரூபா கொடுக்கணும்னா என்கிட்ட வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இதில் ஒரு 5 பேர் போட்டிருங்க ப்ரோ, அதில் ஒரு 5 பேர் ப்ரோ, இதில் ஒரு 2 பேர் அப்படி சொல்லிட்டு பொதுவாக தான் நாங்களே தான் கலர் சூஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் எங்களால் திருப்பி கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் திருப்பி வீடியோ கேட்கும்போது நாங்கள் வீடியோ அனுப்பிச்சுடலைன்னா 2 நாள் ஆகும்போது அது இந்த மீனே காலியாயிருது. ஸோ ஒருத்தர் அப்படி தான் பிளான்ட் கேட்டுருப்பாராட்டிருக்கு. பிளான்ட் அனுப்பிச்சு விட்டோம், வீடியோ அனுப்பிச்சு விட மறந்துட்டோம். ஸோ இப்போ பிளான்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் திருப்பி நாங்கள் சொல்கிறேங்க. ஸோ வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு கேட்காதுங்க. இதில் இருக்க வீடியோவில் இருக்கிறத ஃபிஷ் தான் வரும். ஸோ ரொம்ப லெவன் சப்போர்ட் கொடுங்க எல்லாரும். ரொம்ப நன்றிங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.